நமது சங்க தமிழரின் தேசிய திருவிழா, வீசிய விதையின் வேரில் முளைத்த வேர்வை பூக்களின் இயற்கை திருவிழா. இயற்கை திருவிழாவான பொங்கல் பண்டிகையை தமிழர்களின் மிக மிக முக்கியமான பண்டிகையாக கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இப்பெருவிழாவை கொண்டாடும் வகையில் நடைபெறும் பட்டிமன்றத்தை காண வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் வருக வருக அன்போடு வரவேற்கிறேன். இந்த பட்டிமன்றத்தோட தலைப்பு என்னன்னு தெரிந்து காவலா இருக்கீங்களா? இதோ சொல்றேன். தமிழர் திருவிழாவில் சிறப்பிடம் பெறுவது வீர விளையாட்டா, சுவையான உணவா? வீர விளையாட்டு என்ற தலைப்பில் பேச தோழி தக்ஷிதா, சகோதரி ஜோதி பிரியா, சகோதரன் ஆகாஷ் அவர்களையும், சுவையான உணவே சிறப்பு என்ற தலைப்பில் பேச தோழி அக்ஷயா, சகோதரி மாதுரி, சகோதரன் சசிதரன் அவர்களையும் அழைக்கிறேன். தமிழ் மக்களோட மனசுல விளைஞ்ச வீரன் தான் பெருசுன்னு பேச வராங்க. தோழி தக்ஷிதாவோட உரையை கேட்போமா? அவையோருக்கு என் முதற்கண் வணக்கம். தமிழர் தரணியை தலைக்க செய்யும் தைமுதல் பிறப்புக்கும் எருதின் உழைப்பிற்கும் நன்றி சொல்லும் நல்மனம் கொண்ட தமிழர்களின் வாழ்வில் நலம் பல கிடைக்கும் நன்னாளாம் பொங்கல் திருநாள். இத்திருநாளில் இடம்பெறும் வீர விளையாட்டுகளை பற்றி உங்கள் முன் பேச வந்துள்ளேன். என்ன, பொங்கல் நாளே சாப்பாடு தானே? இல்லை இல்லை, வீர விளையாட்டுகளும் தான் இடம்பெறுகின்றன. பொங்கல்னா கரும்பு சாப்பிடணும், தொலைக்காட்சியில ஒரு நல்ல படம் பார்க்கணும், இவ்வளவுதான் பொங்கல் நம்ம நினைச்சிட்டு இருக்கோங்க. ஆனா அப்படி கிடையாது. மதுரை அலங்காநல்லூர் வாடிவாசல் வந்து பாருங்க, வீர விளையாட்டுகள் மூலம் மக்கள் மகிழ்வதை உங்களால் பார்க்க முடியும். பொங்கல் நாளை ஒட்டி மதுரை அலங்காநல்லூரில் வாடிவாசலில் ஆண்டுதோறும் பொங்கல் விழாவை தமிழக அரசை ஏற்று நடத்துகிறது. ஜல்லிக்கட்டு இது மட்டும் இல்லாம கபடி, சிலம்பம், மடுக்குமரம் ஏறுதல், சேவல் சண்டை, உரியெடுத்தல் போன்ற விளையாட்டுகளும் நடத்தப்படுகின்றன. நடுவர் அவர்களே, இது எத்தனை பேருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியவில்லை. மிரட்டி வரும் காளையை விரட்டி அடிக்கும் இந்த வீர திருநாள் எனது பொங்கல் வாழ்த்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. பொங்கல் கால வருது பாரு துள்ளிக்கிட்டு, தமிழர் நம் அடையாளம் ஜல்லிக்கட்டுங்கிற மாதிரி. கால்பந்து, மட்டப்பந்துன்னு எத்தனை விளையாட்டு இருந்தாலும் நம்ம ஜல்லிக்கட்டு மாதிரி வருமா? அம்மா வீட்டுல செய்யற சிறு உணவே சிறப்புன்னு பேச வராங்க. தோழி அக்ஷயாவோட உரையை கேட்போம். அனைவருக்கும் வணக்கம். மஞ்சள் கொத்தோடு, மாமரத்து இலையோடு, இஞ்சி தண்டோடு, எறும்பூரும் கரும்போடு, விட்ட புதுப்பானை, வாயெல்லாம் பால் பொங்க, பட்டு புதுச்சோறு, பொங்கி வரும் பொங்கல் அது என பொங்கல் வாழ்த்து கூறி சுவையான உணவுகள் அணியிலிருந்து பேச வந்துள்ளேன். பொங்கல் என்றாலே முதலில் நம் நினைவுக்கு வருவது எது? அதையும் நீங்களே சொல்லிருங்களே. ஆம், தித்திக்கும் சுவையுடைய கரும்புதான். பொங்கல் என்ற சொல் கொதித்தல், மிகுதல், சமைத்தல், செழித்தல் என பொருள்படும். வெல்லம், அரிசி, பருப்பு ஆகியவற்றால் செய்யப்பட்ட இனிப்பு பொங்கல் எது குறிக்குது தெரியுமா? தெரியாது. இனிப்பு மற்றும் செழிப்பை குறிக்கிறது. அரிசி மற்றும் பருப்புடன் சமைத்து மிளகு மற்றும் சீரகத்துடன் தயாரான சுவையான பொங்கல் அறுவடை காலத்தில் சாரத்தை உள்ளடக்கியது. இவ்விரண்டும் பொங்கல் கொண்டாட்டத்தின் சுவையான தொடக்கத்தை கூறுகின்றன. சுவையான உணவை சுவைத்துண்ண சுவையின் இனிமையை பகிர்ந்துள்ளோம். அறுசுவை தரும் சரிவிக்கிட உணவுகளே நோயின்றி வாழ எளிய வழியாகும். பயிராகும் உணவு, உயிராகும் உணவு, விருந்தாகும் உணவு, மருந்தாகும் உணவு, மரபின் விழா, உணவின் விழா, இது உணர்வின் விழா. நடுவர் அவர்களே, சுவையான உணவுகளே சிறந்தது என தீர்ப்பு தருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பொங்கல் அன்னைக்கு அம்மா வீட்டுல செய்யற சக்கரை பொங்கல் மாதிரி வருமாங்கிற மாதிரி நம்மள பல பேர் சக்கரை பொங்கலோட ருசிய மட்டும்தான் பார்த்திருக்கோமே தவிர அதுல இருக்கிற ஆரோக்கியத்தை நான் யாருமே பார்த்தது கிடையாது. அப்படிப்பட்ட ஆரோக்கியத்தை எதிர்த்து சொன்ன தோழி அக்ஷயாவை பாராட்டுறேன். புளிப்பால குடிச்சு வளர்ந்தவங்கடா பழம் தமிழர்னு முதியோர் சொல்லி கேட்டிருப்போம். அப்படிப்பட்ட புளியோட பாலை குடிக்க இல்ல கறக்க என்ன தேவை? வீரம்தான் தேவை. அப்படிப்பட்ட வீரத்தை விளையாட்டா விளையாடுற இந்த பொங்கல் திருநாள்ல வீர விளையாட்டே சிறப்புன்னு பேச வராங்க. சகோதரி ஜோதி பிரியாவோட உரையை கேட்போமா? தித்திக்கும் தென்தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு முதற்கண் வணக்கங்கள். வீர கொண்ட காளைகள் உறக்க கத்திக்கொண்டு வீர முழக்கமிடும் வீர விளையாட்டு. மல்லுக்கட்டு திணிந்தவனுக்கு அது ஜல்லிக்கட்டு, அஞ்சா நெஞ்சம் கொண்டவனுக்கு அது மஞ்சு விரட்டு. வீர நடைபோடும் தமிழர்களுக்கு அது ஏறு தழுவுதல் என்று சொல்லி வீர விளையாட்டுகள் அணி சார்பாக பேச வந்துள்ளேன். வீர விளையாட்டுனாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வருவது வழுக்கும் மரம் தானே. அது எப்படி விளையாடுவாங்க, எதுக்கு விளையாடுவாங்கன்னு தெரியுமா? ஆடவர்களின் உடல் திறனை சோதிப்பதே வழுக்கு மர விளையாட்டு. எப்படி விளையாடுவாங்க? நன்கு வலுவழுப்பாய் செதுக்கப்பட்ட உயரமான மரம் நடப்படும். அதனை மேலும் வலுவழுப்பாக்க பலவித எண்ணெய்கள் திரும்ப திரும்ப தடவப்படும். இவ்வளவு வலுவழுப்பா இருக்க மரத்தின் உச்சியில என்ன இருக்கும் தெரியுமா? ஒரு பணமுடிப்பு தாங்க இருக்கும். அந்த பணமுடிப்பு எந்த இளைஞன் எடுக்கிறான், எப்படி எடுக்கிறாங்கிற பாக்குற போட்டி தாங்க வழுக்கும் மரம்.
வழுக்கு மரத்தில் ஏறி பணமுடிப்பை எடுக்கும் இளைஞன் வீரனாக கருதப்படுகிறான். வீரனாக மட்டும் இல்லைங்க, அவனை பாராட்டும் விதமாக பலவித பரிசுகளையும் பணமும் கூட கொடுப்பாங்க. வீர விளையாட்டுனாலே வழுக்கு மரம் தானா? இல்ல ஏறு தழுவுதல் தான். ஜல்லிக்கட்டு நடத்த துள்ளிக்கிட்டு வாரம் வில்லிருந்தா நீயும் மல்லுக்கட்ட வாடா என்று தங்கள் வீரத்தை வீர விளையாட்டுகள் மூலம் நிரூபிக்கிறார்கள் எங்கள் இளைஞர்கள். ஏறு தழுவுதல் ஒரு பண்பாட்டு நிகழ்வு, தமிழரின் வீரத்தை பெருமிதப்படுத்தும் நிகழ்வு அப்படின்னு கலிந்தவே சொல்லியிருக்கையில அது எவ்வளவு சிறப்புடையதுன்னு உங்களுக்கு தெரியும் நடுவர் அவர்களே. பண்டைய கால வீர உணர்வை நினைவூட்டும் ஏறு தழுவுதல் விலங்குகளை முன்னிலைப்படுத்தும் இயற்கை வேளாண்மையும் குறியீடாக அமைவது என்பது குறிப்பிடத்தக்கது. சரி, பொங்கல் நல்லா சாப்பிட்டுட்டு வந்திருப்பீங்களே, அந்த சாப்பாடு செமிக்க எங்களை மாதிரி விளையாண்டாதானே முடியும் நடுவர் அவர்களே. வெற்றி பெற்ற பிறகு கிடைக்கிற மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இந்த சாப்பாடுல கிடைக்குமா? அதனாலதான் சொல்றேன், வீர விளையாட்டுகள் அணிக்கு சாதகமாக தீர்ப்பினை சொல்லும்படி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடடா, இப்பெல்லாம் வழுக்கு மரத்தை பத்தி யாருக்கு தெரியுது? வழுக்கு மரம் சொன்னாலே வழுக்க விழுந்த மரமான்னு கேக்குற மக்களுக்கு மத்தியில வழுக்கு மரத்தை பத்தி இவ்வளவு சொன்ன சகோதரி ஜோதி அவர்களை பாராட்டுகிறேன். அடுத்து, அம்மா பொங்கலுக்கு செய்யற உணவுதான் சிறப்பு, அதுவே வெற்றி பெறும் அப்படியே பேச தயாராக காத்து கொண்டிருக்கும் சகோதரி மாதுரி அவர்களுடைய உரையை கேட்போமா? வணக்கம். தித்திக்கும் கரும்பை போல உங்கள் வாழ்வு மகிழ்ச்சியில் திளைக்க பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை கூறி என் உரையை தொடங்குகிறேன். சுவையான உணவுகளை உண்டால் தானே வீர விளையாட்டுகள் விளையாடும் போது உங்கள் உடலுக்கு தெம்பு கிடைக்கும். உணவின்றி ஆரோக்கியம் எங்கிருந்து வரும்? ஆரோக்கியம் இல்லாமல் நீங்கள் எவ்வாறு வீர விளையாட்டுகள் விளையாடுவீர்கள்? நாம் தை திருநாள் கொண்டாடுவதே நாம் படைத்த உணவுகளுக்கு நன்றி சொல்லத்தானே. பொங்கல் திருநாள் என்னும் பெயரிலேயே பொங்கல் என்னும் சுவையான உணவின் பெயர் அமைந்துள்ளது. நடுவர்களே, நீங்களே கூறுங்களேன், பொங்கல் திருநாள் என்னும் வரியில் எங்காவது வீர விளையாட்டுகளின் பெயரை உங்களால் கண்டுபிடிக்க முடிகிறதா? இனமே கண்டுபிடிச்சாதான் உண்டு. அதனால்தான் சொல்கிறேன் நடுவர்களே, தை திருநாளில் சிறப்பிடம் பெறுவது சுவையான உணவுகளே என கூறி என் கருத்துக்களை தெரிவிக்க வந்துள்ளேன். கேளுங்கள் நடுவர்களே. தை மாதத்தின் முதல் நாள் தை திருநாள், அதாவது பொங்கல் திருநாள். பொங்கல் என்றால் பொங்கி பெருகி வருவது என்று பொருள். பொங்கல் பொங்கி பெருகும் வேளையில் பொங்கலோ பொங்கல் என மங்கள ஒலி எழுப்புவர், வீரமோ வீரம் என ஒலி எழுப்ப மாட்டார்கள். பொங்கல் பொங்கி வருவது போல் நம் வாழ்வின் மகிழ்ச்சி பொங்கி பெருகும் என்பது மக்களின் நம்பிக்கை. ஆனால் வீர விளையாட்டுகளிலோ நடப்பது என்ன? மகிழ்ச்சி என்பது வெற்றி பெற்றவர்களுக்கே கிடைக்கிறது, தோல்வியுற்றவர்களுக்கு வெறும் காயங்கள் மட்டுமே மிஞ்சுகிறது. ஆனால் சுவையான உணவுகள் அப்படி அல்ல. பொங்கல் திருநாள் அன்று நாம் சுவையான உணவுகளை உண்டு அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். பின்னர் தலைவாழை இலையிட்டு பொங்கலை படைப்பர். நம் விளைச்சலுக்கு காரணமான கதிரவனை அன்று நன்றியோடு வணங்கி மகிழ்வர். மஞ்சள் கொத்து, தேங்காய், பழங்கள், வெற்றிலைப்பாக்கு ஆகியவற்றை வைத்து வழிபெறுவர். பின்னர் சர்க்கரை பொங்கலை படைத்து அனைவருக்கும் கொடுத்து தாமும் உண்பர். இதை கவனியுங்கள் நடுவர்களே. பொங்கல் திருநாளன்று சர்க்கரை பொங்கலை அனைவருக்கும் கொடுத்து தாமும் உண்டு மகிழ்வர். இதுதானே உண்மையான சுவை. ஒரு சுவையை நாம் அனைவராலும் பகிர்ந்து கொள்ள முடியும், ஆனால் ஒரு வீரத்தை நாம் அனைவராலும் பகிர்ந்து கொள்ள முடியுமா? இதை கேளுங்கள் நடுவர்களே. உழவருக்கு ஒரு திருநாளாம், உலகம் போற்றும் நன்னாளாம். சூரியனை வணங்கிவிட்டு சிறுக்கு பையில் காசெடுத்து தித்திக்கும் கரும்பு வாங்கி தெவிட்ட தின்னும் நன்னாளாம். இந்த வரிகள் மூலமாகவே உங்களுக்கு தெரியவில்லையா? பொங்கல் என்று நாம் உழவர்களுக்கு ஒரு நாள் ஓய்வு கொடுத்து அவர்களுக்கு வயதான உணவளிக்கிறோம். பொங்கல் என்றாலே நாம் அனைவருக்கும் முதலில் நினைவுக்கு வருவது எது? பொங்கல், கரும்பு போன்ற சுவையான உணவுகளே. வீர விளையாட்டுகள் உணவுக்கு பின்னரே நினைவுக்கு வருகின்றன. நாம் தமிழரின் பண்பாடு என்ன? வீட்டுக்கு வந்தவர்களுக்கு வயிறார உணவு அளிப்பது. இதுதானே நாம் தமிழரின் மரபு. இதைதானே திருவள்ளுவர் விருந்தோம்பல் என ஒரு அதிகாரமாகவே கூறியுள்ளார். எனவே ஒரு நல்ல தீர்ப்பு வழங்கும்படி நடுவர்களை கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. உண்மைதாங்க, நல்லா சாப்பிட்டாதான் மைதானத்துல போய் நிக்க கூட முடியும். சாப்பிடாம மைதானத்துல போய் விளையாண்டா அப்படி மயக்கம் போட்டு விழ வேண்டியதுதான். சாப்பாட்டோட முக்கியத்துவத்தை சொன்ன சகோதரி மாதுரி அவர்களை பாராட்டுறேன். கொம்பு தீட்டிய கால சீறி வரும் வேலைங்கிற மாதிரி வீரத்துல விளைந்து நம்ம தமிழ் மண்ண வீரமா பேச காத்து கொண்டு இருக்கிற சகோதரன் ஆகாஷோட உரையை கேட்போமா? நிறைந்த என் இனிய தமிழ் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். காதலும் வீரமும் தமிழரின் ரத்தத்திலே ஊறிய ஒன்றாகும். அப்படிப்பட்ட வீரத்துக்கு சான்றாகும் வீர விளையாட்டை பற்றி தான் பேச போகிறேன். சிலம்பாட்டம். இது நம்மளை நாமே எதிரிடமிருந்து காற்றுக்கொள்ள முன்னோர்களால் தோற்றுவிக்கப்பட்டது. இதில் பல வித்தைகள் உள்ளன. அதில் சில சுருள்வாள், மான்கொம்பு, இரட்டை கம்பும் உள்ளன. அடுத்து சொல்றேன். சாப்பிட்டால் ருசிக்கதான் முடியும், ஆனால் விளையாடினால் வீரமும் பெருமையும் கிடைக்கும். ஏன் அந்த வீரர் தொலைக்காட்சியில் வந்தால் கூட அது ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. கபடி. மூச்சு பிடித்து பாட வேண்டும், முன்னேறி முன்னேறி ஓட வேண்டும், தேடும் கைகளை சிக்காமல் தவிர்த்து ஓட வேண்டும்.
தவிர்த்து ஓட வேண்டும். அப்படிப்பட்ட கபடி நம்ம வீர விளையாட்டாக கருதப்படுகிறது. இதில் வலிமை, விவேகம், போர்மை, விடாமுயற்சி போன்ற அனைத்தையும் கற்றுக்கொள்ளலாம். அது மட்டும் அல்லாமல் குழுப்பணி, ஒத்துழைப்பு மற்றும் தலைமைத்துவம் போன்ற அனைத்தையும் கற்றுக்கொள்ளலாம். பல குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்த மற்றும் பயனுள்ள விளையாட்டும் கபடி தான். இதில் வேடிக்கை என்னவென்றால், அந்த வீரர் கபடி 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 என்று ஒரே மூச்சில் அதை உச்சரிக்க வேண்டும். பாரதியார் நன்றாக விளையாடு பாப்பா என்றுதானே கூறினார், நன்றாக சாப்பிடு பாப்பா இல்லையே. அதனால் நடுவர் அவர்களே, வீர விளையாட்டுக்கே உங்களின் தீர்ப்பை வழங்குமாறு கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்து கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடடா, இப்பெல்லாம் 4 சவத்துக்குள்ள நாட்காலிய போட்டுட்டு கையில அலைபேசிக்கும் மேல உலகமே இல்லாத மாதிரி எல்லாரும் அலைபேசியிலே மூழ்கி இருக்கோங்க. அப்படிப்பட்ட அலைபேசிக்கும் மேல இவ்வளவு விஷயம் இருக்குதுங்கிறத கிராமத்துக்கு போய் பார்த்தாதான் தெரியும். இப்ப உள்ள சிறுவர்கிட்ட போயிட்டு, ஏப்பா உனக்கு நண்பர் யாரும் இல்லையாப்பா, எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ளேயே இருக்கியேன்னு கேட்டா, எனக்கு எவ்வளவு நண்பர்கள் இருக்காங்க தெரியுமான்னு அலைபேசியில இருக்கிற இன்ஸ்டாகிராம எடுத்து காமிச்சு வரிசைக்கா காட்டுற காலமாய் போச்சு. அப்படிப்பட்ட அலைபேசிக்கும் மேல இவ்வளவு விளையாட்டு இருக்குது அப்படிங்கிறத உணர்த்தின சகோதரர் ஆகாஷ் அவர்களுக்கு நன்றி. விளையாட்டுலயே இத்தனை வகை இருக்கல, சாப்பாட்டுல இப்ப எத்தனை வகை இருக்கும். அப்படிப்பட்ட சாப்பாட்டோட பெருமையை அதிகரிக்கவே சகோதரர் சசிதரனுடைய உரையை கேட்போம். வணக்கம். தைத்திருந்தால் வழி பிறக்கும். இத்தைத்திருநாளில் எல்லா வளமும் நலமும் பேரின்பங்களும் பெற பொங்கல் திருநாள் வாழ்த்து கூறி சுவையான உணவு என்னும் தலைப்பில் என் உரையை தொடங்குகிறேன். தையும் பிறந்தது, வழியும் பிறந்தது, தமிழர் நம் வாழ்வில் இன்பம் மலர்ந்தது. உழைக்கும் மக்கள் தெய்வமாக கருதும் சூரியனுக்கும் மற்றும் உயிர்களுக்கும் நன்றி சொல்லும் விதமாக கொண்டாடப்படுகிறது அறுவடை திருநாள். 3 நாள் திருநாளாக கொண்டாடப்படும் பொங்கல் மகிழ்ச்சி, நன்றி அறிதல் மற்றும் விருந்தளிக்கும் நேரம் என கொண்டாட்டத்தை வளப்படுத்துகிறது. பணத்தை வைத்தும் படிப்பை வைத்தும் மதிப்பளிக்கும் இக்காலத்திலும் உயிர்கள் வளர்க்கும் விவசாய தெய்வங்களுக்கு மனதளவில் மகிழ்ச்சி மரியாதை செய்வோம். உணவே மருந்து, மருந்தே உணவு என்பது முன்னோர் கூறிய பழமொழி. அதனால் நடுவர் அவர்களே, சுவையான உணவு என்ற அணிக்கு தீர்ப்பு வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இனிப்புனா யாருக்குதான் பிடிக்காம இருக்கும். அப்படி பொங்கல் அன்னைக்கு அம்மா சக்கரை பொங்கல்ல போடுற இனிப்பு நம்ம வாழ்க்கையில வந்தா எவ்வளவு சந்தோஷப்படுவோம். அதே இனிப்பு நம்ம உடம்புக்கு வந்துச்சுன்னா 30 வயசுக்கு மேல படுத்த படுக்கையாத்தான் கிடக்கணும். இப்பெல்லாம் 30 வயசு தாண்டிட்டாலே சக்கரை வியாதி, அந்த வியாதி, இந்த வியாதின்னு வந்துருது. இந்த சக்கரை வியாதி அதிகமா சீனி எடுத்துக்கிறதுனால வருதா? இல்ல ஆரோக்கியமான உணவு எடுக்காம இருக்கிறதுனால வருது. அப்படிப்பட்ட ஆரோக்கியமான உணவை உண்ணணும் அப்படின்னு சொன்ன சகோதரன் சசிதரன் அவர்களுக்கு நன்றி. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பான்னு மகாகவி பாரதியாரோட வரிகளுக்கு ஏற்ப விளையாட்டுங்கிறது நம்மளோட உடல் அப்புறம் மனநலத்தை கருதி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. இந்த உலகத்துல 100க்கும் மேற்பட்ட விளையாட்டு இருக்கு. அதுல ஒன்ன தேர்ந்தெடுத்து விளையாடி மகிழ்வோம். இப்பெல்லாம் சாப்பாடு ருசியா இருந்தா மட்டும்தான் சாப்பிடுவோமே தவிர ருசி குறைஞ்சிருச்சுன்னா வேண்டான்னு ஒதுக்கிடுதோம். அப்படி நம்ம ஒதுக்குறது சாப்பாட்டை மட்டும் இல்ல, அதுல இருக்கிற ஆரோக்கியத்தையும் சேர்த்து ஒதுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி சாப்பாட்டை ஒதுக்குறது, அந்த ஆரோக்கியமான சாப்பாட்டான கீரை, காய்கறி, தானியம் இதெல்லாம் ருசி குறைஞ்சிட்டாலும் நம்ம உடல் நலம் கருதி நல்லா சமைச்சு மகிழ்ந்து உண்போம் என்று கூறி அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை கூறி சுவையாக ஆரோக்கியமாக இருக்கிற சுவையான உணவுகளையும் வீரத்தோடு வளர்வதற்காக வீர விளையாட்டுகளையும் விளையாடி மகிழ்வோம் என்று தீர்ப்பு கூறி விடைபெறுகிறேன். நன்றி.